இந்த வீடியோவில் பிளவுஸ்ல பேக் பார்ட் எப்படி ஈஸியா கட் பண்ணலாம் அதை நான் உங்களுக்கு சொல்லி தரேன். அதுக்கு அளவு பிளவுஸை இதே போல 4ஆ மடக்கி ஒரு பின் போட்டு வச்சிடுங்க. இந்த துணியில லைனிங் துணி தான், இதுல உயரமும் சுற்றளவும் எடுத்து நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். வச்சுட்டு என்ன பண்ணணும்னா, கீழே நம்ம மடிச்சு தைக்கிறதுக்கு ஒரு லைன் போட்டு விடுங்க. ஷோல்டர் தைக்கிறதுக்கு ஒரு 1/4 இன்ச் ஒரு லைன் போட்டுங்க. இந்த 2 லைனையும் போட்டதுக்கு அப்புறம் இந்த பிளவுஸ அப்படியே தூக்கி இந்த ஷோல்டர் லைன் போட்டுங்க பாருங்க, அது மேலேயே இந்த அளவு பிளவுஸ்ல உள்ள ஷோல்டர் இருக்க மாதிரி வச்சுட்டு இந்த கழுத்தும் இந்த மடிப்பு பக்கம் கரெக்டா இருக்க மாதிரி வச்சுடுங்க. இப்படி நம்ம கரெக்டா வைக்கும் போது இது கொஞ்சம் கிராஸ்ல தான் இருக்கும், அதை நீங்க பார்க்க கூடாது. இது ஏன்னா இது வந்து பின்னாடி டாட் பிடிச்சிருக்கும், அதனால அது கிராஸ்ல தான் இருக்கும். இதை இப்படியே நான் இன்னும் எப்படி வச்சிருக்கணும் அதே போல அப்படியே வச்சுட்டு இது மடிச்சு வச்சிருக்கனால 1/4 இன்ச்சுக்கு முன்னாடி மார்க் பண்ணிருங்க. இதுவும் மடிச்சு வச்சிருக்கனால 1/4 இன்ச்சுக்கு மேல தூக்கி மார்க் பண்ணிட்டு இத அப்படியே வளைவு கொடுத்துக்கலாம், இல்ல துணி எடுத்துட்டு வளைவு கொடுக்கலாம். இப்போ வந்து நம்ம பேக் கழுத்து வரைஞ்சாச்சு. இனி இந்த பக்கம் பாருங்க, கை ஜாயிண்ட் தெரியும், அந்த ஜாயிண்ட்ல இருந்து ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணுங்க. அதுக்கு இந்த ஜாயிண்ட் அப்படியே இப்படி வரம் பாருங்க, அந்த ஜாயிண்ட்ல இருந்து 1/4 இன்ச்சுக்கு மேல ஒரு மார்க் பண்ணுங்க. அதே துணியை ஒட்டி ஒரு மார்க் பண்ணுங்க, இந்த ஜாயிண்ட்டுக்கு மேல ஒரு மார்க் பண்ணுங்க. இவ்வளவுதான், நம்ம இனி எடுத்துடலாம். எடுத்துட்டு அளவு பிளவுஸ் எடுத்துட்டு இது எவ்வளவு இருக்குன்னு அளந்து பார்க்கணும். இது 6.5 இருக்கு, இதே 6.5 இந்த பக்கமா நம்ம வச்சுக்கலாம். அந்த சைடு எவ்வளவு இருக்கோ அதைதான் நம்ம இந்த சைடு வச்சு பாக்ஸ் போடணும். இந்த 6.5 அப்படியே நீங்க போட்டுடுங்க. அப்புறம் இந்த டேப்பை எடுக்காம இருந்தா நம்ம அப்படியே மடிச்சு இது ஒரு மார்க்கு, அதே மாதிரி இந்த பக்கம் அப்படியே பாதியா மடிச்சு இதுல ஒரு மார்க்கு. இதுல வந்து 1.5 இன்ச்சு. ஏன் இது 1.5 இன்ச்சுனா இது 42 இன்ச்சு சைஸ் பிளவுஸ், 42 சைஸ் பிளவுஸ் பெரிய சைஸ், அதனாலதான் நல்ல 1.5 இன்ச்சு வச்சிருக்கேன். நீங்க என்ன பண்ணா இப்படி ஒரு லைன் போட்டுடுங்க. லைன் போட்டுட்டு டேப் இப்படி வச்சுட்டு 1.5 இன்ச்சு அளந்துடுங்க. அளந்துட்டு இந்த பாருங்க, இந்த 3 மார்க் பண்ணிருக்க பாருங்க, அந்த 3 மார்க்குக்கும் ஒரு வளைவு கொடுத்துருங்க. தெரியுதா உங்களுக்கு வளைவு கொடுத்தது? இது ஏன் இவ்வளவு நம்ம 1.5 இன்ச்சு நம்ம கொடுக்கணும்னா, அவங்களுக்கு இந்த சைடுல சதை இருக்கும், குண்டா இருக்கவங்களே சதை இந்த பக்கம் இருக்கும். நம்ம இதை வந்து நம்ம குறைச்சோம்னா துணி அப்புறம் இழுத்து பிடிக்கும், அதனால இப்படி. அப்புறம் இது வந்து 10.5 இன்ச்சு நம்ம பிளவுஸ்ல இருக்கிறத நான் மார்க் பண்ணிருக்கேன், இருந்தாலும் நம்ம ஒருக்க அளந்து பார்க்கணும். கூடுதலா இருக்கு, 10.5 தான் நமக்கு வேணும். உங்களோட சுற்றளவு 10.5. நம்ம இப்போ கட் பண்ணிடலாம். கட் பண்ணும்போது இதுல இங்க பாருங்க, ஷோல்டர் லூஸ் ஆகாம இருக்கணும்னா